நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியாக போலீஸ் எல்லாம் வந்து நம்ம மல்லியும் விஜயை காப்பாற்றுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இந்த மல்லியை தான் இதெல்லாம் செஞ்சிருப்பா. நம்ம தீபிகா இருக்காங்களா, மல்லி எப்படியாவது கார்னர் பண்ணி மல்லியை ஜெயிலில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மல்லியை கரெக்டாக பிளான் பண்ணி பணத்துக்காக அவளை கடத்துற மாதிரி கடத்து வச்சிருப்பா. அவள் கேடு கட்டவன். உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானோ சூடு சொல்ற எதுவுமே இல்லையா? ஏன் இந்த மாதிரி இருக்க? பெத்த புள்ள தான் இல்லை, சரி வளர்ப்பு புள்ள, அந்த புள்ள மூலியமா தான் நீ வயிறார சாப்பிட்டு இருக்க. அப்படிப்பட்ட புள்ளைய கடத்தி அவன் மூலியமா பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எந்த அளவுக்கு எச்சக்கலையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து நம்ம தீபிகா கேட்க, வாயை மூடினு உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க. நானும் பார்த்துன்னு போயினே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயினே இருக்கேன். உனக்கு எனக்கு என்ன விரோதம், என்ன வெட்டது வர தொட்டக்குறை, என்னை பற்றி என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நான் எப்படியாப்பட்ட கேரக்டர்னு தெரியுமா? ஏன் கேரக்டரை பற்றி தெரியாமே நீ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீ யாரு? நீ என்ன ஜட்ஜ் பண்ணாலும் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு ஆமாம் நான் அப்படி தான் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் நான் இல்லை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. என்னை பற்றி யாருன்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீ யார் ஃபஸ்ட்டு? உனக்கு எதுக்கு தெரியணும்? என் மேலே தப்புக்குதா, ஆதாரங்க தான், என்னை அரெஸ்ட் பண்ணு, நான் தாராளமாக கைதாரேன், அதுக்கு இப்பே நான் ரெடியாக இருக்கேன். அதை விட்டு தேவையில்லாமல் ஒரு பக்கம் நீயா ஒரு வதந்தியை கிளப்பின்னு நீயா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி என்ன ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுனுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் அப்படியே மூஞ்சி மேலே மல்லி பேசுகிறாங்க. உடனே நீ யாரு, என்ன, எவரால் விட்டு எல்லாம் எனக்கு தெரியும், நீ எங்கேருந்து வந்தேன்னு தெரியும், உன்னோட ஹிஸ்ட்ரி பூரா எனக்கு தெரியும். ஆனால் எதுவுமே நான் வெளியே சொல்லாமல் இருக்கட்டும் சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனமாக்கிறேன். நான் மௌனமாக்கிறதுனால எல்லாமே ஒரு பக்கம் மௌனத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லதே செய், நல்லதே நினை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அது போல தான் என்னோட குறிக்கோள். எப்பவுமே எல்லாருக்கும் நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். ஆனால் என்னை பிடிக்காதவங்க தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு கெட்டதே செஞ்சுன்னு இருப்பாங்க. அது போல தான் இப்போ நடந்துன்னு இருக்கு. ஆனால் மல்லி இதோ பார், ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சிக்க தான் போகிறேன். அன்னைக்கு தெரியும் நான் யாரு என்ன, நான் எவருக்கு உனக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு புரியும். நம்ம சந்திரன் ஐயோ தீபிகா உங்கள் புராணத்தை நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என்னாச்சு ஏதாச்சுன்னு எந்த அளவுமே தெரில. நீங்கள் ஒரு பக்கம் சண்டை போட்டுன்னு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அடிச்சுன்னு இருக்காதீங்க. இதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுன்னு இருக்காங்க. சிந்தனையில் வந்து போனா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி பாப்பா, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நீங்களே பொறுத்து வந்து பார்க்க தான் போறீங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லி இதை இப்படியே விட்டுறக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒன்று உன் மேல் டார்கெட் வச்சுட்டு இருக்கா அந்த சந்திரகாந்தா மேடம். என்ன விஷயம், உனக்கு அவளுக்கு என்ன பகை அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதை ஃபர்ஸ்ட் நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அது மேலும் வளர்ந்துக்கிட்டு போயினே இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினிருக்காரு. விஜய், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது விஜய், ஆனால் அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு, அப்படியே மண்டையெல்லாம் காயுது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இருக்க. உடனே என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியும். பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரும் வந்துடுறாரு. அவர் ஒரு பக்கம் பிரச்சனை ஸ்டார்ட் பண்றாரு. எனக்கு என் பேத்தி வெண்பா வேணும், என்கிட்ட ஒரு வாரம் உங்ககிட்ட ஒரு வாரம்பா, என் பேத்தி கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னப்பா சொல்ற விஜய், நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வெண்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னா நீ கூட்டின்னு போகலாம், தாராளமாக கூட்டின்னு போங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது சரி ஓகே, ஏதோ ஒன்று பேசுறாங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று புதுசா பிரச்சனை வரப்போகுது. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்து ஒரு பக்கம் கோவத்துல கொந்தளிச்சுன்னு இருக்காரு. இந்த கதிரேசன் எதுக்கு புதுசா பிரச்சனை உருவாக்கின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியாம கோவத்திலே இருக்காரு. என்னதான் கோவப்பட்டாலும் ஒரு பக்கம் ஆக்ரோஷப்பட்டாலும் நடக்கதான் நடக்கும். அதனால நம்ம இதை இப்படியே விட்டுட்டு புதுசாக நம்ம திங்க் பண்ணுங்க, அடுத்தடுத்து நம்ம திங்க் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணி போயினே இருக்கணும். அதை விட்டு ஊரண கொட்டையிலேயே நம்ம ஊர்னு தான் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்தடுத்து புதுசாக திங்க் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமாக ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலிலாடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினே இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நாகு மேலதான் கோவத்துல இருக்காங்க. மறுபக்கம் ராஜேஸ்வரி மேல. நாகு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி கிட்ட வார்த்தை விட்டுறாங்க. ராஜேஸ்வரி பக்கம் இது ஏன் வீடு, ஏன் சொத்து, ஏன் ஆக்கிரமம், நான் ஆக்கிரமிப்பாம வேற யாரு பண்ணுவாங்க, தேவையில்லாம என் சொத்துக்கு வர வேலை, அதுக்கு வர வேலை, இதுக்கு வர வேலை, இதெல்லாம் வச்சது அவளைய போட்டு தாடு போயிட்டே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, உடனே என்னடா இது இப்படி எல்லாம் பேசுறீங்க, டேய் உங்களுக்கு என்னதானா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை, இப்போ என்னதான் பண்ணலாம், எதனா ஒரு முடிவு கொண்டு வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் முடிவு கொண்டு வராம நீங்களே ஒரு பக்கம்
பேசிட்டு நீங்களும் ஒரு பக்கம் பண்ணுதான் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது எதுக்கு என்கிட்ட பதிலும் இல்லை, ஆன்சரும் இல்லை, அதை ஃபர்ஸ்ட் தெளிவாக விளக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. சரி பார்ப்போம் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி முடிஞ்ச வரைக்கும் நல்லதே தான் எல்லாரும் நினைச்சுன்னு இருக்கோம். ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் கெட்டதா மாறுறது, கெட்டதா மாறாமல் இருக்கிறது அவங்கவுங்க கையில் தாங்க இருக்கு. ஏன்னா யாருமே வேணும்னு எதுவும் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பண்றதில்ல, எல்லாமே தற்செயலா நடக்கிறதா. அந்த தற்செயலா நடக்கிற விபத்துல நிறைய சிக்கல்கள், நிறைய இன்னல்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு சரி ஓகே எல்லாம் கடந்து போகும். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த நம்ம கடந்து போக ஆரம்பிச்சாதான் எது இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டு மெல்ல ஆஹா மெல்ல நடமே நீ என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி மெல்ல மெல்ல நடந்ததுனா மட்டும் எதுவும் நடக்க போறதில்ல. சரி ஓகே கைஸ், இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல கிவ் அவே வச்சிருக்கோம். பார்ட்டிசிபேட் பண்ற நண்பர்களுக்கு பல்கான ஒரு ரொக்கத்தொகையும் இருக்க போகுதுங்க. அது யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, என்ன விஷயத்துல பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க தான் ஒரு பக்கம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போனோம். அதுக்கு என்ன கிவ் அவே பரிசு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சாக சொல்ல போகிறேன். அதை பார்த்துட்டு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்கள் மறக்காமல் கலந்துக்கிட்டு உங்களோட திறமையினால் நீங்கள் ஜெயிச்சு பரிசை அள்ளி குவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.